வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ப்ரௌனி டிஜே. நான் உங்கள் ப்ரௌனி எம்ஜே. போன வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே க்ரீன் ஸ்டிக் மாஸ்க்கு தான் நாங்கள் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் க்ரீன் ஸ்டிக் மாஸ்க்கை 1 வீக் தொடர்ந்து யூஸ் பண்ணோம். அது நாங்கள் அந்த 1 வீக் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் தினமும் அதை ஸ்டோரிலையும் போட்டுட்ருந்தோம். நீங்கள் இன்னும் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஐடி நாங்கள் போடுறோம். நீங்கள் போய் அதை தட்டி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதோட பலன் எங்களுக்கு என்னவாக இருந்துச்சுன்னா, எனக்கு என்னோடய முகம் டீஹைட்ரேட் ஆனிச்சு அண்ட் பிம்பிள்ஸ் ரொம்ப நிறையா வந்துச்சு. ஸோ எங்களை கேட்டால் பாருங்கள், இப்படி தான் ரொம்ப பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் வந்துருச்சு. க்ரீன் ஸ்டிக் மாஸ்க் ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா இன்றைக்கி எந்த பொருளை வச்சையும் நம்ம ரிவ்யூ வீடியோ செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு குக்கிங் வீடியோ செய்ய போகிறோம். அது என்னென்னா, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு பேன்கேக்னு சொல்லலாம். அது நம்ம அதோட பேர் நம்ம சொல்கிறது ஜப்பனீஸ் பேன்கேக். பட் அதை ஜப்பனீஸில் டோரோயாக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அது டோரோயாக்கியோ ஜப்பனீஸ் பேன்கேக்கோ அது நம்ம செஞ்சு பார்த்தா அது நல்லா வருதான்னு பார்க்கலாம். ஸோ அங்கே காய்ச்சி நம்ம போய் சமைச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இந்த கப்பில் நம்ம 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சரி, நம்ம எல்லாத்தையும் நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்குவோம். அது கூடயே பேக்கிங் பவுடரையும் அந்த மாதிரி சலிச்சு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பதத்தில் தான் வரணும். அப்படி இந்த பதத்தில் வரல, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க காய்ஸ், நம்ம போய் இப்போ பேன்கேக் சுடலாம். நம்ம முதல்ல சொல்ல மறந்துட்டோம், நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் பட்டர் தொட்டு இப்படி வைப் பண்ணிக்கணும். அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இப்போ பேன்கேக் சுடலாம். ஓகே, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அடுப்பு, இல்லைன்னா பேன்கேக் கருகி போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி பொரியாக வந்தால் தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் அது கீழே வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களோட பேன்கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம நியூட்டெல்லா ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதெல்லாம் அமைக்கி விட போகிறோம். ஓகே, நம்ம செஞ்சிட்டோம். அதை நம்ம ஒட்டணும். நம்ம ஷேப் மாறி இருக்கிறதுனால நம்மளால் அதை ஒட்ட முடியல. பட் ஸ்டில் அது பேன்கேக் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம அதை 2ஆக வெட்டி காட்ட போகிறோம்.
ஓகே காய் செஞ்சாச்சு சாப்பிட்டாச்சு. உண்மையாலே சொல்லணுன்னா இதோட டேஸ்ட் வந்துட்டு அப்பம்பழைவை சாக்லேட்டில் தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சொல்லுங்கள், காமெண்ட் பண்ண முடியாது. பாய்.